அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகரை இடமாற்றம் பெறுவதனால் யோகம் பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு வேலையிலே இருக்கிறதா இருக்கட்டும், பெரிய முன்னேற்றம், பெரிய வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க. இடமாறின பிறகு வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட உயர்நிலையை அடைவார்கள். சில பேருக்கு அது அப்படியே மாத்தி நடக்கும். இடமாறுறதுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க, இடமாறுனதுனா பிறகு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஜாதகரை மாற்றோம். அப்ப இந்த பதிவுல நம்ம இடமாற்றம் யோகமா நடக்கணும். ஒரு இடம் மாறுறோம், அந்த இடத்துல வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் மாற்றத்தினால் யோகம் பெறக்கூடிய அமைவு எப்படி இருக்குன்றதுதான் இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்க்க போறோம். அந்த வகையில எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல மறைவு பாவங்கள்ன்றது அவயோகம் செய்யறதுக்கு மட்டும் கிடையாது, ஜாதகர்களுக்கு யோகத்தையும் இந்த மறைவு பாவங்கள் நிகழ்த்தும். அந்த வகையில ஒரு ஜாதகர் இடமாற்றத்தை பெற வேண்டும்னா அதற்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அது போல 8ஆம் அதிபதி, இந்த 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகருக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அது இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எதுவானாலும் இந்த 8ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு மாற்றம் உண்டு. ஆனா இந்த 8ஆம் இடம் தொடர்பு கொண்டு அது யோகமா நடக்கணும்னா அதற்கான விதியை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எந்த கிரக தொடர்பில் இந்த 8ஆம் இடமும் 8ஆம் அதிபதியும் இருக்கும் பொழுது ஜாதகர் இடமாற்றத்தினால் யோகம் பண்றார். வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அல்லது இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். இந்த மாற்றம் எப்போ முன்னேறம், மாற்றம் எப்போ நல்லதை கொடுக்க போகுதுன்றத பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். இந்த மேஷ லக்னத்திலே ஜனனித்த ஜாதகர் வாழ்க்கையில ஒரு இடம் மாறுறாரு, இல்ல தொழில் வேலை மாறுறதுனால மாற்றங்களினால் நன்மையை அடையணும்னா இந்த 8ஆம் இடம் அல்லது இந்த 8ஆம் அதிபதியான செவ்வாய் தான் குறிக்கிறார். இந்த மாற்றத்தை குறிக்கிறது 8ஆம் இடமோ இந்த செவ்வாயும் தான். இந்த செவ்வாயோடு அல்லது 8ஆம் இடத்தோடு சூரிய குருவோட தொடர்பு கான்செப்ட். சூரிய குரு இந்த 8ஆம் இடம் அல்லது 8ஆம் அதிபதியோடு இந்த சூரிய குரு ஸ்தானபலத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மேஷ லக்னக்காரருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள், பூர்வீக இடமோ அல்லது பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்கள்ல பெரும் யோகங்கள், இந்த வெளிநாடு தூரதேச அமைகளுக்குலாம் இது சப்போர்ட் பண்ணும். அப்ப செவ்வாயோடு குரு சூரிய தொடர்பு அல்லது 8ஆம் இடத்தோட குரு சூரிய தொடர்புல இருந்துதான் இந்த ஜாதகர் இடமாற்றத்தால் யோகம் பெறுவார். சூரிய குரு தொடர்பில் மேஷ லக்ன பிறந்தவருக்கு இருந்தால் 8ஆம் இடம் அல்லது அதிபதி ஏதேனும் ஒரு இடத்துல ஜாதகர் கண்டிப்பா மாற்றத்தினால் யோகத்தை அனுபவிப்பார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இடமாற்றத்தினால் யோகம் பெறக்கூடிய ஜாதகரா எப்ப ரிஷப லக்னத்தை மாத்துதுன்னா இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடமான தனுசு மனையும் அதனுடைய அதிபதியும் குரு பகவானும் வந்துடுறாரு. குரு அவயோகினாலும் இடமாற்றத்தை குறிக்கிறது இந்த குரு தான். 8ஆம் இடம் தனுசு மனை தான். இடமாற்றத்தால் ஒரு ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு புதன் சனி இந்த 2 கிரகங்களோட தொடர்பு ஸ்தான பலத்தோட அமர்ந்திருக்குன்னா இந்த குருவையோ அல்லது 8ஆம் மனையோ புதன் சனியினுடைய தொடர்பு ஸ்தான பலத்தோடு ஜாதகரை வேறு இடங்கள்ல இடமாற்றம் பண்ணி அந்த இடமாற்றத்தினால் யோகம் பெறக்கூடிய ஜாதகராக மாற்றும். இது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. இதுல ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். சனி புதனுக்கு ஸ்தான பலம் நிகழணும். அதுபோல மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் இடத்தால் எப்பொழுது யோகம் கிடைக்கும், அதாவது இடமாற்றத்தினால் எப்பொழுது யோகம் அடைய போகிறார்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் இந்த 8ஆம் அடையான மகரமும் அதிபதி சனி பகவானும் தான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்யாதிபதியாகவும் வந்துடுவார். ஆனா வாழ்க்கையில மாற்றத்தை இந்த 8க்கு அதிபதி கொடுக்கிறார். இந்த சனி பகவானோடு சுக்கிரன் அல்லது புதன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னா, சுக்கிரன் அல்லது புதன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டா ஜாதகர் இடமாற்றத்தினால் யோகத்தை அனுபவிப்பார், இடமாற்றத்தினால் யோகம் பெறுவார். அப்புறம் சனியோட சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை தொடர்பு கொண்டிருந்தால் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் யோகம் கிடைக்கும். அதுபோல கடக லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. இடமாற்றத்தினால் யோகம் எப்பொழுது கிடைக்கும்? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய பாவம் கும்பமனையும் அதிபதியான சனி பகவானோ இந்த சனி பகவான் கும்பமனை இதோட ஸ்தான பலத்தை பெற்ற செவ்வாய் அல்லது குரு தொடர்பு, ஸ்தான பலத்தை பெற்ற செவ்வாய் அல்லது குருவோட தொடர்பு இருக்குன்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர் இடமாற்றத்தினால் பெரும் லாப பலனை அனுபவிப்பார். இடமாற்றத்தினால் யோகங்கள் உண்டு. இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய இடமாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தும். அதுபோல சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் எப்பொழுது யோகம் கிடைக்கும்? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய வீடு மீனமனை, அதிபதி குரு பகவானா வரார். அப்ப சிம்மத்தில் பிறந்தவருக்கு குரு பகவான் தான் இடமாற்றத்தை குறிக்கிறார். அதுபோல ஆதிபத்தியமாக மீனம் வருது. இப்ப சிம்ம லக்னக்காரர் இடமாற்றத்தினால் யோகத்தை பெறணும். இடமாற்றத்தினால் யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளணும். அதுபோல சூரியன், செவ்வாய் சூரியன் இந்த 2 கிரகங்கள் ஸ்தான பலத்தோட தொடர்புல இருக்கும் பொழுது ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் யோகம் கிடைக்கின்றத உறுதிப்படுத்தணும். சிம்ம லக்ன ஜாதகர் ரொம்ப வாழ்க்கையில சிரமப்பட்டு இருந்தவர் இடமாற்றத்திற்கு பிறகு பெரும் நன்மையை அனுபவிப்பார், அல்லது வேலை மாற்ற தொழில் மாற்றத்தினார்.
எப்ப இது நடக்கும்? தசாபுத்திகள் நடப்புல வரும்பொழுது. கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க, இடமாற்றத்தினால் யோகம் பண்ணணும். இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை மேஷம், அதிபதியாக செவ்வாய் வரார். இந்த செவ்வாயும் மேஷ மனையும் தான் ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் யோகம் உண்டா? அது போல ஜாதகர் எதையும் மாற்றம் பண்றாங்க, பயப்பட்டு இருக்கா, ரொம்ப டஃபா இருக்கு, ஒரு சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த செவ்வாயோட சனி சுக்கரன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளணும். சனி சுக்கரன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டிருக்குன்னா கன்னி லக்னத்தில் ஜனனித்தவர் இடமாற்றத்தினால் பெரும் யோகத்தை பெறுவார் என்றத உறுதிப்படுத்தும். அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, துலாத்தில் ஜனனித்தவர் இடமாற்றத்தினால் எப்பொழுது யோகத்தை அனுபவிப்பார்? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை ரிஷபமனை, அதிபதியாக சுக்கரன் வர. சுக்கரனும் ரிஷபமனையும் தான் ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் நலபலன் உண்டான்றத சொல்லுது. அந்த வகையில இந்த சுக்கரனோடு ஸ்தான பலம் பெற்ற சனி புதன் தொடர்புல இருந்ததுன்னா, சனி புதன் தொடர்புனா இந்த துலாம் லக்னத்திலே ஜனனித்தவர் இடமாற்றத்தினால் பெரும் யோகத்தை அனுபவிக்கிறார், இடமாற்றத்தினால் பெரும் நன்மைகள் கிடைக்கிறது. சனி புதன் ஸ்தான பலத்தோட அந்த துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு கனெக்ட் ஆகணும். அதுபோல விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தால் யோகம் பெறக்கூடிய அமைவு எப்போ உருவாகும்னா, இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை மிதுனம், அதிபதியா புதன் வரார். புதனும் மிதுன மனையும் தான் விருச்சக லக்ன பிறந்த ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் யோகம் கிடைக்குமான்றத சொல்லுது. இந்த புதனோடோ மிதுனமனையோடு ஸ்தான பலத்தோட குரு பகவான், ஸ்தான பலத்தோட சந்திரன், குரு சந்திர தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் நன்மை கிடைக்கிறது. இடமாற்றத்தினால் யோகம் புதனோடு குரு சந்திரன் தொடர்புகள்ல இருக்கும் பொழுது நன்மை பலன் கிடைக்கிறது. அதுபோல தனுசு லக்னத்துல ஜனனிச்சு இருக்கிறீங்க, தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் எப்பொழுது யோகம் கிடைக்குது? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனைகளாக 8ஆம் மனையான கடகமனையும் அதிபதி சந்திரனும் வந்துடுறாங்க, சந்திரன் வந்துடுறார். அப்ப தனுசு லக்னத்தில் பிறந்தவரை இடமாற்றத்தினால் நன்மை மட்டுமே கிடைக்கணும், ஒரு மாற்றத்தினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும்னா அதற்கு செவ்வாயோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, செவ்வாய் சூரியனுடைய தொடர்பில் இந்த சந்திரனும் கடகமனையும் அமைந்து விட்டால், இந்த செவ்வாய் சூரிய தொடர்பு இருக்குன்னா ஜாதகர் பூர்வம் இல்லாத வெளியிட சென்று வெற்றி பெறுவார். தொழில ஆரம்பத்துல ஒரு தொழிலை செய்து மாற்று தொழிலை செய்து அதன் மூலியமாக யோகம் பண்ணக்கூடிய அமைவானது உருவாகும். இடமாற்றத்தினால் நன்மை. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் ஜனனித்தவருக்கு இடமாற்றத்தினால் யோகம் பெறும் ஜாதகமா எப்போ மாற்றும்? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை 8ஆம் ஆதிபத்திய மனையான சிம்மமும் அதிபதி சூரியனும் வர. அப்ப ஜாதகர் வாழ்க்கையில மகர லக்னக்காரர் இடமாற்றத்தினால் நன்மை யோகத்தை மட்டும் எப்ப அனுபவிப்பாருன்னா, ஆதிபத்திய ரீதியில இந்த சூரியனோடு சுக்கரன் அல்லது புதன், சுக்கரன் அல்லது புதன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளும் போது, சுக்கரன் அல்லது புதன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்றாருன்னா இடமாற்றத்தினால் ஜாதகருக்கு யோகம் கிடைக்கும். இடமாற்றத்தினால் பெரும் நன்மைகளை மகர லக்னத்தில் பிறந்தவர் அனுபவிப்பார். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் எப்பொழுது யோகம் கிடைக்கிறது? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை கன்னிமனை, அதிபதியாக புதன் வர. புதனும் கன்னிமனையும் தான் ஒரு ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் நன்மை உண்டான்றது சொல்லுது. இந்த இடமாற்றம் யோகமா அமையுமா அப்படின்றத சுக்கரன் சனியோட தொடர்புல புதனோ கன்னிமனையோ இருக்குன்னா சுக்கரன் நீசமாவார், எனினும் இடமாற்றத்தினால் நன்மைகள் கிடைக்கும். இடமாற்றத்தினால் ஜாதகருக்கு நன்மை. சுக்கரனும் சனியும் புதனை ஸ்தானபலத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது, ஸ்தானபலம் இல்லைனாலுமே புதனுக்கு வலு உண்டு என்பதனால் சனி சுக்கர தொடர்புல கும்பலக்னத்திற்கு புதன் இருக்கிறது, கன்னிமனையில் இருப்பது யோகம். அதுபோல மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் யோகம் பெறக்கூடிய அமைவு எப்போ உருவாகுது? இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய மனை 8ஆம் மனையான துலாமனையும் அதிபதி சுக்கரன் தான். அதிபதி சுக்கரனும் 8ஆம் மனையான துலாமனையும் மீன லக்னத்தில் பிறந்தவர் இடமாற்றத்தை பெறுவாரா அப்படின்றத சொல்லுது. இடமாற்றத்தினால யோகம் பெறக்கூடிய ஜாதகமா எப்ப மாத்தும்னா, இந்த சுக்கரனோடு ஸ்தானபலத்தோடு சந்திரன் செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது, ஸ்தானபலத்தோட சந்திரன் செவ்வாய் துலாத்தையோ சுக்கிரனையோ தொடர்பு கொள்ளுதுன்னா அப்ப மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு இடமாற்றத்தினால் நன்மை. இடமாற்றம் எப்படி இருக்கலாம்? இடம் வேலையை மாத்தலாம், தொழிலை மாத்தலாம், இல்ல தங்கி இருக்கக்கூடிய லொகேஷனையும் மாற்றலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா மீன லக்னம் மாற்றம் செய்யலாம், கண்டிப்பா யோகமாக அமையும். ஒரு விஷயம் சாதகமா போலன்னா அதை மாற்றினால் நன்மைகள் கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் இடமாற்றம் எப்பொழுது யோகமாக செயல்படும், எந்த வீடு இடமாற்றத்தை குறிக்கிறது, எந்த அதிபதி கொடுக்கிறார், அதுபோல எந்த கிரக காம்பினேஷன் இருக்கும்போது இடமாற்றத்தினால் யோகம்ன்றத நம்ம பார்த்தோம். சுய ஜாதகங்கள்ல உங்கள் 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தின் நிலையை பொறுத்து நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் அந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.